ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து என்னோட எலக்ட்ரிக் கெட்டல் ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கெட்டலும் நான் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு இதில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் இந்த மாதிரி கெட்டில், அதுவும் பிஜிஎன் எலக்ட்ரிக் குட்டல் தான் நான் இதை வந்து இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு நல்லா பபிள் ரேப் பண்ணி சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம ஆர்வம் தாங்காமல் இதை எடுத்து பார்த்துட்டோம். ஸோ வீடியோக்கு இப்போ நான் வந்து இதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஸ் கொடுக்குறாங்களா, அதாவது ஃப்ளட் டைப்பு. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாட்டம் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் கெட்டில் 1.5 லிட்டர், அதாவது 1.5 லிட்டர் அளவு இந்த கெப்பாசிட்டியான இந்த கெட்டில் வந்து பிஜிஎன் கம்பெனியோடது. பாடி பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா கரண்ட்டில் வந்து நமக்கு வந்து வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துடும் உங்களுக்கு. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது சில்ட்ரன் சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஸ்டாச்சு, அப்புறம் வந்து இந்த பிஜிஎன் கம்பெனியோட அந்த ஒரு சிம்பிளும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எப்போவும் வந்து ஆஸ் யூஷுவலாக அவங்களோட ஐஎஸ்ஐ முத்திரையோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்த உடனே இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி 1 மீட்டர் அளவிலான இந்த மாதிரி ஃப்ளக் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பேஸில் நம்ம வந்து இந்த மாதிரி பீஜானோட கெட்டில் நம்ம வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளக்கை வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து அடாப்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் போட்டால் இதுலேயும் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பிஜிஎன் வந்து கெட்டில். ஸோ இது ஃபுல் பாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரண்ட்டில் வந்து இது பாயில் ஆகிறப்போ நம்ம டச் பண்ணாலும் ஒன்றும் நமக்கு வந்து கரண்ட் எல்லாம் பாஸ் ஆகாதுங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் சில்ட்ரன்ஸ்களையும் நல்லா வந்து அவங்கக்கிட்டையும் நீங்கள் இதை யூஸ் பண்ண கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 2 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆன் ஆஃப்னு சொல்லி. இந்த 0ன்னு போட்டிருக்க பாருங்கள், அதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஸோ அந்த 1 போட்டிருக்கிறத ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து அப்புறம் வந்து உங்கள் கூட நான் வந்து அதை காட்டுறேன். அது ஃபஸ்ட்டு அதோட வந்து பெனிஃபிட் என்னன்னு சொல்லி உங்கள் கூட நான் வந்து சொல்லினேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து என்கிட்ட இன்னொரு ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோட கெட்டில் வந்து நான் ஒரு 4-5 இயர்ஸாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ரொம்ப எனக்கு நல்லபடியாக யூஸ் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து க்ரீன் டீ, அப்புறம் வந்து அந்த ஹாட் வாட்டர் அதெல்லாம் குடிக்கிற வழக்கம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ போட்ட உடனே ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா ஹாட் வாட்டர் வந்து நமக்கு வந்து சூடு பொறுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா இதில் வாட்டர் வந்து அதே வந்து பாயில் ஆகி அப்புறம் வந்து அதே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இதில் இருக்குது, இந்த கெட்டில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து சேஃப்டி லாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸு நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இது கிச்சனில் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம சாதம் வடிக்கிறப்பவும் நான் எப்போவும் வந்து வடித்து தான் சாதம் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் இதில் வந்து அரிசி நம்ம ஊற போட்டுட்டு இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டா ஒரு 2 to 3 மினிட்குள்ளார எனக்கு வந்து பாயிலிங் வாட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கெட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகுதுங்க. ஹேண்ட்லி கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இதில் ஹேண்டில் வந்து நல்லா வந்து வெயிட்டாக தான் இருக்குங்க. ஸோ நம்ம எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்கள் கூட நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம தண்ணி இல்லாத, அதாவது வாட்டர் கொஞ்சம் கூட நம்ம வந்து இல்லாத இடத்துல வந்து இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே நான் வந்து கீழே பேஸ் வச்சுருக்கேன், அது மேலே வச்சுருக்கேன். இதை பார்த்துங்க, நான் வந்து ஃப்ளக் பாயிண்ட்லேயும் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கெட்டலுக்கு ஒரு ரிவ்யூவும் அந்த ஒரு கொடுக்குறாங்க, கேட்டில் கொடுத்துருங்க. அதுவும் நம்ம வந்து நல்லா படித்து பார்க்கலாம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து படிச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே படித்து பார்க்கலாம். ஸோ கையால் எல்லாம் எப்போவும் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாம் டச் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா
1 இயர் வந்து இதுக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனி வந்து அவங்களோட டைரக்டர் வாரண்ட்டி இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐட்டம் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய கோட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். என்னோடய கோட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு கெட்டல் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் வந்து இதே சேம் மாதிரி தான். அது ப்ரெஸ்டீஜ், இது பிஜியான்னு. ஸோ இந்த மாடல் பார்க்கவே ரொம்பவே வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்குங்க. ஸோ இதை வந்து ரொம்பவே நம்ம வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். டக்குன்னு நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து இப்போ கிளைமேட் மாறுது, அதாவது ரெய்னி சீசன், வின்டர் சீசன் அந்த மாதிரி டைமில் எல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆசைப்படுவோம். ஸோ அந்த டைமில் இந்த கெட்டல் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ். ஸோ இந்த கெட்டல் பார்த்திங்கன்னா ட்ராவலிங் ஃப்ரெண்ட்லி கூட சொல்லலாம். நம்ம எங்கேனாச்சும் வேறு நம்ம பிக்னிக் அல்லது வந்து ஒகேஷன் கிளம்புறப்போ இதுவும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு அங்கே வந்து நல்லா ஹைஜீனிக்கான வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல் ஆகுது இந்த கெட்டல். ஸோ கண்டிப்பாக இந்த கெட்டல் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த கெட்டில் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே இது யூஸ் ஆகும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டில் வந்து ஒரு 2 கெட்டில் வந்து தண்ணி ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதாவது பாத்திங் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நாம் பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து ஹாட் வாட்டர் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே வந்து நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது எனக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிற மறுபடியும். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.